கைஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MT-15 டாப் ஸ்பீட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 கமெண்ட்டாவது இல்லாமல் இருக்காது டாப் ஸ்பீட் வீடியோ போட சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலாக போட்டுடலாம். இதுக்காகவே வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து வண்டி வாங்கி இத்தனை மாதம் ஆகுதா, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட டாப் ஸ்பீட் செக் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 100லேருந்து 110க்குள்ளே போயிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நானும் சரி என் தம்பியும் சரி அவ்வளோதான் போயிருப்போம். ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் செக் பண்ண போகிறது. நேற்று வேறு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு போல். ஸோ பஞ்சர் போட்டு ஏரில் வந்து பக்காவாக ஃபில் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ் செக் பண்ணுறோம் இன்றைக்கி. அண்ட் இது வரைக்கும் வந்து யூடியூப்பில் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 125 தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 120 to 125. ஸோ கரெக்டாக வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, செக் பண்ண தான் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ தான் போகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிடலாம். நான் வந்து டாப் ஸ்பீடு, பிரேக்கிங்கு, பிக்கப் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோ தான் போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து வெறும் டாப் ஸ்பீட் மட்டும் என்னன்றதை பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், நான் வந்து வீட்டில் வந்து கிளம்பிட்டு ஃபியூல் போட்டு டேரெக்டாக வந்து ஓவரால் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஹைவே ஏற போகிறோம். என்ட்ரி ரேம்பில் தான் எக்ஸிட் ஆவானுங்க, பார்த்து தான் போனோம். செக் பண்ணுறோமா? சரிங்க, ஓரமாக நிறுத்தி ஃபஸ்ட்டு கீர்லேருந்தே போகலாம். வண்டி கதறதை கேட்போம். ஃபஸ்ட்டு வந்து பில்லியனோட பிடிச்சிக்கோண்ணே. கம்மி, பட் ஆனால் அந்த ஸ்டார்டிங் பிக்கப் வந்து செம்மையாக இருக்குது. என்எஸோட இதில் பயங்கரமாக இருக்குது. அங்கே வேற ஒரு கார்னரிங் வருது. 6வது கீரில் 112 தான். சொன்ன மாதிரி 125 தான் போகும் போலியே. ஆஹா, போவேல வண்டி. ஆளுங்க வேற வந்துட்டே இருக்காங்களே. 123 நம்ம தான் போச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி முக்குது, போலையே. அதுக்கு மேலே போகுமா இல்லை அதுக்கு மேலே போவாதானு தெரியல. நம்ம தனியாக டெஸ்ட் பண்ணாலும் தெரியும். இந்த டவுனில் செக் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஓவராக இருக்குது. அந்த சைடில் செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, செகண்ட் ட்ரை. ஃபஸ்ட்டு ட்ரை பில்லியனோட வந்து 123 நம்ம தான் போச்சு. செகண்ட் ட்ரை வந்து பார்ப்போம். இருங்க. ஸோ 125 போச்சு. இப்போ வந்து பில்லியனோட செகண்ட் ட்ரை பார்ப்போம் எவ்வளோ தான் போகுதுன்னு சொல்லிட்டு. வண்டி கொஞ்சம் எதுவும் வரலாம், தைரியமாக ஓட்டலாம். ஃபுல் ட்ரைவ் பண்ணி ஓட்டுவோம். எவ்வளோ போச்சுன்னு தெரியலையே. ரோடு ஃபுல்லாக வண்டிங்க வந்துகிட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, பில்லியனோட வந்து 125 வச்சுப்போம்.
பில்லியன் இல்லாமல் எவ்வளோ தான் போகுதுன்றதை காமிக்கிறாருங்க. இவனை வந்து டீ கடையில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம தனியாக செக் பண்ணுவோம். இப்போ நம்ம தனியாக செக் பண்ணுவோம். இன்றைக்கி என்னடி மண்டே தானே, சரியான டிராஃபிக்காகவே இருக்கு. வண்டிங்க போய் வந்துட்டு. சரி பார்ப்போம். ஐயோ வாப்பில் ஆகும் போலியே. ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ ஸ்பீடில் நம்ம கட் ஆயிடுச்சோன்னா நம்மளுக்கு தான் வந்து டேஞ்சரு. ஸ்லோ பண்ணுறது நல்லது. 130க்கு மேலே போச்சு. 133 வேணுமோ இன்னொரு பார்ப்போமா? கன்ஃபார்மாக எவ்வளோ தான் போகுதுன்றதே என்னால் பார்க்க முடியல. என்ன பண்ணுறது, ரோடு காலியாக இருக்கு. செகண்ட் ட்ரை பார்ப்போம். அந்த சைடு, இந்த சைடு காற்று அடிதா இல்லை 132 மேலே போக மாட்டேங்குது. அந்த சைடு பார்க்கலாம் இருங்க. இதுதான் டேக் 1 டேக் 2 பார்க்கலாம். சர்வீஸ் ஹையஸ்ட் வந்து ஒரு 133 போச்சுன்னு நினைக்கிறேன் சோலோவா. இந்த சைடு வந்து பார்ப்போம் இருங்க. லெஃப்டில் ஒரு போலீஸ் ஜீப் போகுது. நம்ம போயிடுவோம் முன்னாடி. பாருங்களேன், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக் தான். எப்படி இதில் ஓட்டுறது? ட்ரை பண்ணுவோம். செகண்ட் டேக்கு வாய்ப்பே இல்லை.
மேக்ஸிமம் 135 133 போச்சு. எனக்கு சரியாக பார்க்கலண்ணா. கடையும் வந்துடுச்சு. யூட்டனை போட்டு கடைக்கு போகிறேன். என்னன்றதே கன்ஃபார்மாக எனக்கு தெரில. இன்கேஸ் வந்து வீட்டு வச்சுருக்க யாராச்சும் வந்து உங்கள் வண்டி எவ்வளோ டாப் போனீங்கன்றதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ செக் பண்ண முடியல. இன்கேஸ் வேறு எங்கேயாச்சும் வெளியே போனால் எவ்வளோன்றதை வந்து நான் இன்னொரு ட்ரை பண்ணும்போது சொல்கிறேன். இன்கேஸ் இதோட அதிகமாக போச்சுன்னா சொல்கிறேன். அப்படி கம்மியாக போச்சுன்னா MT-V2ஓட டாப் ஸ்பீடு வந்து இதுதான், 130 to 135 தான். ஆனால் எவ்வளோ புஷ் பண்ணுறேன், ஏறுற மாதிரியே தெரியலையே. இன்னும் போகும் தெரிஞ்சால் நம்மளுக்கு தெரியும்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து லைட்டாக ஏறுற மாதிரி. இதோட ஃபுல் பவர் போட்டும் ஏறாத மாதிரி தான் இருக்குது. இல்லை இதோட ஃபுல் பவரே அவ்வளோதானா டாப்பு அப்படின்னும் தெரில. சரி ஓகே, டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணியாச்சு. நான் என்ன சொன்னேன்னா 2 வாட்டி தான்டா, ஒன்று வந்து பில்லியன் இல்லாமல் ஒரே வாட்டின்னு சொன்னேன். பட் ஆனால் நம்ம வந்து 4 வாட்டி செக் பண்ணிட்டோம். பில்லியனோடைய 2 வாட்டி, பில்லியன் இல்லாமல் 2 வாட்டி. சரி ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வண்டி வந்து V2 எவ்வளோ போச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை.